بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. عن ابن عباس رضي الله تعالى عنه سمعت النبي صلى الله عليه وسلم يقول: ما من رجل مسلم يموت فيقوم على جنازته 40 رجلا لا يشركون بالله شيئا إلا شفعهم الله فيه. ரவாஹ் முஸ்லிம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய பெரியார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக இஸ்திஹ்பாப் கஸ்ரத்தில் ஜம்இ அல் ஜனாசா, ஒரு முஸ்லிம் மரணித்த பின் அவரது ஜனாசா தொழுகையில் மற்றும் இறுதிச் சடங்குகளில் அதிகமாக மக்கள் கலந்து கொள்வது மிகவும் வரவேற்கத்தக்கது என்ற தலைப்பின் கீழ், சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் மரணித்த பின் அவரது ஜனாசா தொழுகையில் இறுதிச் சடங்குகளில் அதிகமான மக்கள் கலந்து கொள்வது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும். இதற்கு காரணம் ஹதீஸ்களை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மையத்திற்காக பாவ மன்னிப்பு ஷஃபாத் ஜனாசா தொழுகையில் தூய்மையான எண்ணத்தோடு அதிக மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது மையத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமென நபிகளாரின் ஹதீஸ்கள் குறிப்பிடுகின்றன. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதீஸில் வந்திருக்கிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள்: ஒரு முஸ்லிம் மரணித்து அல்லாஹுவின் இணை வைக்காத 40 பேர் அவரது ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தித்தால் அவர்களின் பரிந்துரையை அல்லாஹ் அந்த மையத்திற்கு சாதகமாக ஏற்றுக்கொள்கிறான் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பு ஹதீஸில் வந்திருக்கிறது, 3 வரிசைகளில் சஃப் மக்கள் நின்று தொழுவிப்பதன் சிறப்பும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, பெருந்திரளான மக்கள் ஒன்று சேர்ந்து மரணித்தவருக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். மரணமடைந்தவர் ஒரு சகோதரியாக இருக்கலாம். மக்கள் ஒன்று கூடி ஜனாசா தொழுவிப்பதும் அவருக்காக பரிந்துரை செய்வதும் விரும்பத்தக்க செய்தியை நபிகளார் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால் கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் நாளை மறுமையிலே இந்த ஜனாசா நாளை மறுமையிலே இவர்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே இஸ்திஹ்பாப் தக்சீருல் முஸல்லீன அல ஜனாசா தொழுகையின் மீது அதிகமானோர் கலந்து கொள்வது சிறப்புக்குரியது என்ற செய்தியையும் அறிவித்து கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த எண்ணிக்கை 40 இருப்பது மிக வரவேற்கத்தக்கது. அதைவிட அதிகமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வகையிலும் இணை வைக்காதவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பரிந்துரையை அவர்களை ஏற்றுக்கொள்கிறான் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது அல்லாஹ் செய்த பெரிய அருளாக, கருணையாக அடியார்களுக்கு அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் ஜனாசாக்களிலே அதிகமானோர் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இஸ்பாத்து ஷஃபாத்தில் மூமின்களுக்கு பரிந்துரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகையாளிகள் மையத்துக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு பிரயோசனமானதாக அமைகிறது. ஆனால் அந்த பிரார்த்தனை செய்பவர், பரிந்துரை செய்பவர் அல்லா யுஷ்ரிக பில்லாஹி ஷைஅன், அல்லாஹு தஆலாவுக்கு எந்த வகையிலும் இணை வைக்காதவர்களாக இருப்பது அவசியமாகும். அதே போலதான் யாருக்காக பரிந்துரை செய்யப்பட்டதோ அவரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவராக இருப்பது அவசியமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பரிந்துரை ஃபி ரஃபி தரஜாத்தில் மூமின்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதிலே ஒரு ஷஃபாத்துடைய வகைகளில் ஒரு வகையாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பரிந்துரை செய்வதற்கு முதலிலே பரிந்துரை செய்பவனுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பரிந்துரை செய்வதற்கு அவனுடைய அனுமதியன்றி யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. ஆகவே அல்லாஹு தாலாவுடைய அனுமதி, அல்லாஹு தாலா யாருக்கு பரிந்துரை செய்வதை பொருந்திக் கொள்கிறானோ அந்த பொருத்தப்பாடு இருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்கிறான். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.